சீமான் இன்றைக்கு பெரியார் மீது வைக்கிற இந்த அவதூறான இதுக்குதுல இந்த பஞ்சு டைலாக்லாம் அது பெரியார் மண்ணு கிடையாது, பெரியாரே மண்ணு தான், இதெல்லாம் மூணாந்தர ஒரு பஞ்சு. புரியுதுங்களா? பெரியாரே ஒரு மண்ணு தான் சொல்றதுக்கு நீ ஆதாரத்தை கூட நீ என்றைக்காவது நீ வந்து ஒத்தை வரியில குற்றம் சாட்டிட்டு போறது கிடையாது. அது வந்து அறிவு நேர்மையும் கிடையாது, எந்த இதுவுமே கிடையாது. ஏன்னா இவன்ட்டு அறிவே கிடையாது. இவன் ஒரு தற்கூரி, இவன் ஒரு முட்டா பையன். ஒரு கட்சியோட தலைவர் அதையாக அவனை வர கட்சி தலைவர்னு சொல்லி மற்ற கட்சி தலைவர்களை இழிவுபடுத்துறீங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இவன் ஒரு குப்பை இவன். புரியுதுங்களா? உண்மையிலே சொல்றான், இவன் ஒரு குப்பை, இவன் பழங்குப்பை, இவன் புது குப்பை கூட கிடையாது, இவன் பழங்குப்பை இவன். புரியுதுங்களா? அவன் இன்றைக்கு அவன் பெரியார் மீது அவதூறு வச்ச உடனே தமிழ்நாட்டில் எதிர்வினையாடுறவங்களா யாருன்னு பாருங்க, அவனை ஆதரித்து நிற்கிறவங்களா யாருன்னு பாருங்க. அப்ப தெரியுதா யாருக்கான கைக்கூலி அவன் இருக்கிறான்? எதுங்க கைக்கூலி தான் அவன்? யாருக்கு கைக்கூலி? இப்ப யார் அவனை ஆதரிக்கிறாங்க? பிஜேபி ஆதரிக்குது, RSS கும்பல் ஆதரிக்குது. எச் ராஜாவை வந்து என்ன சொல்றாப்ல, பேரறிஞர்னு சொல்றான். எச் ராஜாவை பேரறிஞர் சொல்றான். இவன் அவனை சீமான் மிகச்சிறந்த தேர்தல் ஏற்பாட்டாளர் தம்பி இவரு ரங்கராஜ் பாண்டேன்றான். நீ ஒரு எச் ராஜா கடந்த காலத்தில் இவனை பத்தி நீ முதல் தமிழ்நாடா, உங்க அம்மா அண்ணம்மா தமிழ் பேரா இது, நீ கேரளாவில இருந்து வந்தவன் சொல்லிட்டு பேசணும் தான் இந்த எச் ராஜா. புரியுதுங்களா? ஆமா.